ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு என்னென்னவோ பிளானை பண்ணி பார்த்தா, ஆனால் அவள் நினச்சது எதுவுமே நடக்கலை. அதுக்கு காரணம் அவளுடைய திமுரு தெனாவட்டு, அதுவும் இல்லாமல் அவளுடைய பேராசை தான். அந்த பேராசையை வச்சு இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு அப்பாவித்தனமாக இருக்கார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த கடன் தொல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாளிக்கணும். இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி ஏமாற்றிட்டு போன சொத்து பத்து எல்லாத்தையும் ஈடு கட்டணும். இன்னொன்று அவங்க பிஸ்னஸ் எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கு, அது எல்லாத்தையுமே ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை இருக்குது. ஆனால் இது எதையுமே கண்டுக்காமல் இந்த ராஜேஸ்வரி அவள் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கா. அவள் நினச்சது உண்டு, அவள் பண்ணுறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அவளுடைய எண்ணம் முழுக்காவே அந்த சொத்து பத்து அடையணுன்றதுல மட்டும்தான் இருக்கே தவிர அந்த பிஸ்னஸை மேலே மேலே வளர வைக்கணும். இன்னொரு பக்கம் அந்த பிஸ்னஸ் மூலயமா அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த முயற்சியுமே எடுக்கிறதில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் பேசுகிற பேச்சு எல்லாமே நான் தான் பெரிய இது மாதிரி பேசுவாள். எல்லாமே அவளுக்கு மட்டும் தான் தெரிஞ்ச மாதிரியும் மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரியும். ஆனால் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கார் நம்ம விஜய். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம வெண்பாக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் வாயில் நுரையாக தள்ளிட்டு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸு வந்து அடிக்கடி வரும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால திடீர்னு இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக, அதாவது அடிக்கடி பயந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த குழந்தைய யாரோ கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால் அந்த குழந்தை ஏற்கனவே பயந்து போயிருக்கிறதுனால இப்போ நைட்டில் இன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்கிட்டுருக்கு. இத்தனை நாளாக குழந்த காணாமல் போயிருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல அவங்க பண்ண சித்திரவதை அந்த இது எல்லாமே நிம்மதியாக தூங்குறப்ப இப்போ ஞாபகம் வந்துடுது. அதனால் குழந்த திக்கு திக்குன்னு முழிச்சு கதறி கதறி வளர்ந்துட்டுருக்கு. அதை பார்த்த விஜய் இருந்துக்கிட்டு, ஒன்றும் இல்லை தங்கம், ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் குழந்தைக்கு அந்த திக்கு திக்குன்னு வந்ததுனால வாயில் நுரையாக தள்ளிட்டுருக்கு. அது மூலிமா குழந்தைக்கு இந்த நுரைய வாயில் வர்றது, அது எல்லாமே ஃபிக்ஸ் வந்த மாதிரி என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மிரட்டி அவனுடைய சொத்து பற்றி எல்லாத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறா. ஏன்னா டாக்டர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டா. டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு 15-20 லட்சத்துக்கு மேலே செலவாகும்னு சொன்னதும் ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்ருக்காரு நம்ம விஜய். ஐயோ அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணி என் குழந்தைய நான் காப்பாற்றணும், காப்பாற்றியே தீருவேன், என் குழந்தை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவளுக்கு ஞாபகம் வந்தது, இத்தனை நாளாக நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டிருந்தது இந்த ராஜேஸ்வரி தான். அதனால் அவகிட்ட போய் நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டால் அவள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கண்மூடித்தனமாக அவளை நம்பி போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன விஜய், நீ இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்போன்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் அதை நான் சும்மா செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, உன் சொத்து பத்து எல்லாத்துலேயும் என் பேரை எழுதியிருக்கேன். இதில் சின்னதாக ஒரு கையெழுத்தை போட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ எவ்வளோ வேணால் கீழே நான் தரேன், ஆனால் இந்த கையெழுத்து எனக்கு முக்கியம். நீ போடுற இந்த 50 பைசா இங்குக்கு நான் உன் வாழ்க்கையவே சேவ் பண்ண போகிறேன். அதனால் தயவு செஞ்சு கையெழுத்தை போட்டு இந்த இடத்த விட்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்போவுமே இந்த பேராசை தீராதா, ஏன் இப்படி பண்ணுற, நான் உனக்கு என்ன தான் பண்ணேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் என்னை பொம்பு இழுத்துக்கிட்டே இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த சொத்து சொத்து சொத்துன்னு அலையிறிய, அந்த சொத்தை வச்சு என்ன தான் பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு மேலேயும் நீ சொத்து தான் வேணும், எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சின்னா நீ சொத்தை எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு முதல்ல அந்த பணத்தை கொடு, என் குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இதை விட்டால் வேறு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும், அப்போ தான் என் உயிர் வந்து இந்த உலகத்தில் நடமாடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறி கதறி அழுறான். அது எல்லாமே அவளை காதில் விழுந்ததா இல்லை அந்த சொத்தை எழுதி வாங்காதலையே புரியா இருக்காளா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.